நியாஸ் கிச்சன் கார்னர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தயிர் சாதம், சாம்பார்னு எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு சைடிஷ் கத்திரிக்காய் வறுவல் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கத்திரிக்காய் வறுவல் செய்கிறதுக்கு இந்த மாதிரி பிஞ்சு கத்திரிக்காயாக நான் ஒரு 1/4 கிலோ அளவு எடுத்திருக்கேன். இந்த கத்திரிக்காயை ரொம்ப மெல்லிசாக நீள்வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணிவிட்டு கத்திரிக்காயை தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் கத்திரிக்காயோட நிறம் மாறாமல் இருக்கும். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் 3 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும்போது தான் கத்திரிக்காய் வறுவல் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை அதில் போட்டு